தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். மறக்காதீங்க, வல்லவராயிருக்கிறார். இந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்காக தான் நம்ம இந்த உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சோ எல்லாருமே அதோ வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இப்ப சாயங்காலம் அப்படியே உட்காந்துட்டு இருப்பீங்க. காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு, அப்பாடா நான் எவ்வளவு பெரிய காரியத்தை முடிச்சுட்ட பாரு, நான் எப்படி இருக்கிறேன்னோ, அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்மளால ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு எத்தனை பிள்ளைங்க படிக்க முடியாம கஷ்டப்படுறாங்க, எத்தனை பிள்ளைங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு போக முடியாம, காலேஜுக்கு போக முடியாம கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் நமக்கு கிருபையா கொடுத்திருக்கிறாரு. எல்லாத்தையும், எல்லா வசதிகளும் கொடுத்திருக்கிறாரு. எல்லா கிருபையும் கொடுத்து, எல்லா வசதிகளும் கொடுத்து, எந்த அளவுக்கு நம்ம நன்றியா இருக்கோம். ஏசப்பா நீங்க தான் எனக்கு செஞ்சீங்க, ஏசப்பா நீங்க தான் எனக்கு செஞ்சுட்டு இருக்கிறீங்க, நீங்க தான் எனக்கு கொடுக்குறீங்க, நீங்க தான் எனக்கு செய்றீங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பேருங்க நம்ம இது மாதிரி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்றோம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. நிறைய பேருக்கு இப்படிப்பட்ட நன்றிகளை சொல்லுவதற்கு மனசே வராது. அதெல்லாம் இல்ல, இது எங்க தாத்தா செஞ்சு வச்ச சொத்து, இது எங்க மாமன் செஞ்சு வச்ச சொத்து, இது எங்க மாமனார் சேர்த்து வச்ச சொத்து, இது எங்க அம்மா அப்பா சேர்த்து வச்ச சொத்து, அதனாலதான் நான் நல்லா இருக்கிறேன் இன்னைக்கு, அதனாலதான் நான் இன்னைக்கு. அவங்க சேர்த்து வைக்கலனாக்கா அவ்வளவுதான். யாருங்க அவங்கள உருவாக்குனது யாரு? அவங்களுக்கு கொடுத்தது யாரு? அவங்க உங்களுக்கு கொடுத்தது யாரு? எல்லாம் தேவ கிருபை தாங்க. பாக்குறோம்ல, சகலவித கிருபையும் பெருக செய்ய வல்லவராய் இருக்கிறார். சகலவித கிருபையும் ஆண்டவருக்கு ஐஸ்வர்யமாக்கவும் தெரியும், ஆண்டவருக்கு ஒண்ணு இல்லாம ஆக்கவும் தெரியும். சோ அந்த ஐஸ்வர்யத்தையும் கனமும் உம்மாலே தான் வருகிறது என்று அருமையான வசனங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல சகலவித கிருபையை பெற்றுக்கொள்ளணும்னாக்கா, அந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு முதலாவது ரொம்ப ஒண்ணு தேவை, தாழ்மை. இந்த தாழ்மை ரொம்ப முக்கியம். ஆண்டவர் நம்மள கிருபையை கொடுத்து உயர்த்தும் போது பெருசா பந்தா பண்ணக்கூடாது. பாரு நான் எப்படி இருக்கிறேன் பாரு. மனசுக்குள்ள சிலருக்கு, நிறைய பேருக்கு பெருமை இருக்குது. அந்த பெருமை எப்படின்னா, நான் பாரு எப்படி இருக்கிறேன் பாரு, நான் பாரு எப்படி வாழ்றேன் பாரு, நான் பாரு எனக்கு பாரு எப்படி இருக்குது. அப்படி அப்படி நம்மளோட கொஞ்சம் குறைவா இருக்கிறாங்களா, அவங்க கிட்ட அப்படி ஒரு பத்தா பண்ணிக்கிறது, அப்படி அவங்க கிட்ட ஒரு பெரிய ஒரு சீன் காட்டிக்கிறது, அவங்க கிட்ட ஒரு அப்படியே நான் பாரு உன்னோட நல்லா இருக்கிறேன் அப்படின்னு. இல்ல இல்ல, இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு கிடையாது, இன்னைக்கு தூங்குறவங்க நாளைக்கு எழுந்திருக்கிறது இல்ல. ஆல் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் கிரேஸ் ஒன்லி நம்ம எல்லாரும் எழுந்திருக்கிறோம். எல்லாம் அவருடைய கிருபை தான், சகலவித கிருபைகளையால். சோ எல்லாமே ஆகும் என்று நம்ம சொல்றோம்னாக்கா, அவருடைய கிருபையும் நமக்கு தேவை. ஆண்டவருடைய கரத்தினாலே ஆகும், ஆண்டவருடைய சித்தத்தினாலே ஆகும், ஆண்டவருடைய கிருபையினாலே ஆகும், ஆண்டவருடைய இரக்கத்தினாலே ஆகும். சோ அந்த இரக்கத்தையும் அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்வதற்கு, ஆண்டவரே என்னை தாழ்த்துகிறேன், I want to humble myself, Lord. ஆண்டவரே எந்த இடத்துலயுமே ஆண்டவரே நீர் கொடுக்கிற கிருபையை நான் கீழே போட்டுறக்கூடாது இயேசு சுவாமி. நீர் கொடுக்கிற கிருபையை நான் தூக்கி போட்டுறக்கூடாது ஆண்டவரே. எனக்குள்ள ஒரு ஹம்பிள்னஸை கொடுங்க ஆண்டவரே. எனக்கு எந்த பெருமையும் வேணாம். கர்த்தரால கொடுக்க முடியுங்க, கர்த்தரால எடுக்கவும் முடியும் எல்லாத்தையும். சோ தயவு செய்து இந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொண்டு வாழ்றோம்னாக்கா, ஆண்டவரே எனக்குள்ள வல்லமையாய், ஆண்டவரே எனக்குள்ள ஒரு தாழ்மையாய் எல்லாத்தையுமே ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து